இன்னைக்கு 3வது சனிக்கிழமையோட 3வது ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகுது. டே 20 ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த ப்ரோமோவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி எல்லாருமே வந்து அது என்ன நிலவேம்பு கஷாயம், அந்த கஷாயத்தை முன்னாடி வச்சிருக்காங்க. எல்லாம் பச்சை கலரில் இருக்கும். அது ஒன்று தான் இருக்கிறதுலே ரொம்ப கசப்பான கஷாயம். அந்த கஷாயத்தை வந்து எல்லாத்தையும் குடிக்க சொல்கிறாங்க போல இருக்குது. அது குடிச்சதுக்கப்புறம் விஜய் சேதுபதி கேட்குறாப்புல, எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி வந்து திவாகர்கிட்ட கேட்குறாரு போல. திவாகர் சொல்கிறாப்புல, இது மாதிரி ரொம்ப கசப்பாக இருக்குது சார் அப்படின்னு. போன வாரம் ஃபுல்லாக நீங்கள் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு போல. அதாவது சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன், எப்படி சிம்பாலிக்காக சொல்கிறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏதோ நடக்கட்டும், அது வந்து எபிசோடு வரும்போது தான் தெரியும். அதுக்கப்புறமேட்டு யார் இந்த டாஸ்க்கை, இந்த ஜூஸ் டாஸ்க்கை வந்து ஒழுங்காக பண்ணிட்டு இருந்தாங்க, யார் வந்து பயாஸ்டாக வேலை செஞ்சுருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. அதுக்கு வந்து FJ சொல்கிறாரு, பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுற விஷயம் இருக்குல்ல, அந்த ஜூஸு செலக்ட் பண்ணுற விஷயத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ஷியாலிட்டியாக நடந்துகிட்ட மாதிரி எங்களுக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி வந்து FJ சொல்கிறாப்புல. அப்புறமேட்டு யார் வந்து என்ன பயாஸ் நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்ணிட்டு கேட்கும்போது சுபிக்ஷா தான் வந்து பேசி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பார்வதிக்கு ஃபேவராக பண்ண வேண்டிய விஷயத்த வந்து பார்வதிக்கு பண்ணாமல் வேற ஒருத்தவங்களுக்கு பண்ணது வந்து அது ஒரு எப்படி சொல்கிறது, நியாயமான விஷயம் மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி ஏதோ டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்குது போல இருக்குது. ஸோ ஒருவேளை அந்த காயின் எல்லாமே கொடுத்துருந்தா கூட நீங்கள் ஜோதிச்சிருப்பீங்களா, இல்லை வந்து கனி ஜோதிச்சிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறாப்புல. அதுக்கு வந்து எல்லாருமே அப்படி ஸ்டன்னாகி நிற்கிற மாதிரி வந்து முடிச்சிட்டாங்க. இதான் 30 செகண்ட்ஸ்குள்ளே நடந்த விஷயம். ஸோ இன்றைக்கி டிஸ்கஸ் செய்யப்படுறது எப்படின்னா, இவங்க யார் ஜென்யூனாக இருக்காங்க, எவன் வந்து ஒழுங்காக கேம் ஆடுறான் அப்படிங்கிற விஷயத்த டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது இருக்க போகுது, எபிசோடு இருக்க போகுது. ஸோ இன்றைக்கி ஒவ்வொருத்தங்களும் தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்படுவார்கள். விஜய் சேதுபதி அழுத்தமான கேள்விகளை எடுத்து வைக்க தான் போகிறாரு. ஆனால் அந்த அழுத்தமான கேள்வியை கொஞ்சம் ஆக்ரோஷமாக வச்சார்னா அவங்க ட்ரிகர் ஆகிறதுக்கு நல்லா இருக்கும். சும்மா உட்காந்துட்டு அப்படியே நியூஸ் வாசிக்கிற மாதிரி ரொம்ப டல்லாக இல்லாமல் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்தால் நம்ம எல்லோரும் ரசிக்கும்படியாகவும் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அது என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பேசுகிறதுக்கான நிறைய கண்டென்ட் இருக்குது. ஒரு கண்டஸ்டண்ட்டாக உள்ளுக்குள்ளே வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, ஒழுங்காக வந்து இந்த பிக் பாஸ் விளையாடுறதுக்கே வந்து நிறைய பேருக்கு தகுதி இல்லாத மாதிரி ஒரு தோற்றம் தான் உருவாயிருக்குது. ஸோ அதையெல்லாம் இவங்க எப்படி வந்து ஓவர்டேக் பண்ணி எப்படி வந்து ஒரு அட்ராக்ஷனை கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நானும் பார்க்க தான் போகிறேன். ஸோ இன்றைக்கி ஓட்டு வாங்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து எல்லாருமே சேர்ந்து ஓட்டு வாங்க போகிறாங்க. அதில் வந்து வெளியே போகிற ஒரு ஆள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆதிரி தான் வெளியே போகிறாங்க அப்படிங்கிறது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் 2 பேர் கன்ஃபார்மாக இந்த பிக் பாஸ் டீமுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவங்க காலையில் தான் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஷார்ட்ஸு. பார்வதியா இல்லை ஆதிரியா அப்படின்னு சொல்லி வந்து 2 பேரை கம்பேர் பண்ணிங்கன்னா ஆதிரி வெளியே போகிறதுக்கான நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து ஆதிரி வந்து உள்ளுக்குள்ளே அந்த ஒழுங்காக ஆடிட்டு இருக்க கேம் இருக்குல்ல, ஏற்கனவே பிக் பாஸ் வந்து டம்மியாக தான் போயிட்டுருக்கு. அதில் இன்னும் வந்து அதோடைய ஒரிஜினாலிட்டியை கெடுக்கிற மாதிரி, அதே மாதிரி அந்த கேம் எத்திக்ஸை கெடுக்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து ஆதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து சரியான விஷயம் கிடையாது. நீங்கள் என்ன தான் வந்து நியாயமான விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் ஒரு வேளை பிடிச்சிருந்தாலுமே வெளியே இருக்கிற விஷயங்களை உள்ளுக்குள்ளே பேசவே கூடாது. இப்போது கெஸ்ட் உள்ளே வராங்க, இவங்களை வந்து பார்க்க உள்ளே வராங்கன்னா இவங்க வீட்டு சேர்ந்தவங்க உள்ளே வருவாங்க. அப்போ வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, வெளியே இருக்க எதையும் உள்ளே சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் கெஸ்ட்டாக உள்ளே வரவங்களே டேட்டா பேசக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு என்ன நடந்திருக்குது, நீங்கள் உள்ளே வரும்போதே எல்லாத்தையும் மறந்துட்டு ஃபோனு கீனு எல்லாத்தையும் மறந்துட்டு உங்களோட பர்சனல் லைஃப்லாம் மறந்துட்டு வந்தியா கேம் ஆனியா போனியான்னு இருக்கணும். உங்களுடைய கேரக்டர் மட்டும்தான் இங்கே பேசும். பிக் பாஸுக்குள்ளே நம்மளோட கேரக்டர் மட்டும் தான் பேசணும். அங்கே போய்ட்டு வந்து அடுத்தவங்களோட கேரக்டரை வந்து ஸ்பாயில் பண்ணுற மாதிரி விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கிறது, ப்ளஸ் வந்து அவுட் சைட் வேர்ல்டு வந்து பிக் பாஸ் வேர்ல்டுக்குள்ளே கொண்டு வரது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். அதை தான் வந்து ஆதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுதான் அவங்களுக்கு ஒரு நெகட்டிவான இடத்த நோக்கி நகர்த்தி போயிடுச்சு. எப்பயுமே ஆதிரி முகத்தில் ஒரு சந்தோஷமோ நம்ம ஒரு பெரிய இடத்துக்குள்ளே இருக்கோம் அப்படிங்கிற விஷயமே கிடையாது. உருன்னு இருப்பாங்க அப்படியே. இந்த என்ன படம் யாரு நீ மோனி படத்தில் நயன்தாரா வந்து தனுஷுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா யாரை பார்த்தாலும் எரிஞ்சு வந்துட்டே இருப்பாங்களே அந்த மாதிரி ஒரு கேரக்டர். எப்போ பார்த்தாலும் உருனே ஃபேஸை வச்சுக்கிட்டு ஒரு ஸ்போர்ட்டிவாக சந்தோஷமான ஒரு முகமே கிடையாது. அவங்களுக்கு ஏன்டா என்னை கூப்பிட்டு வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே விட்டீங்க, என்னால் எங்கே இருக்க தெரியுது, இங்கே இருக்க வேண்டியது தெரியுமாடா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உருட்டுற மனநிலையில் தான் ஆதிரி உள்ளே உட்காந்துருந்தாங்க. ஆல்ரெடி ஒரு சீரியல்லேருந்து வேறு அது எந்த சீரியல் தெரியல, ஏதோ சீரியல்லேருந்து வேறு ஆதிரி வெளியே அனுப்பிட்டாங்களாமே. ஸோ சீரியலும் அவங்களுக்கு செட் ஆகலை, அதே மாதிரி பிக் பாஸ் ஹவுஸும் செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இவங்களோட லைஃப்பில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது அவங்க தான் முடிவு பண்ணிக்கணும். இப்போதைக்கு நடக்கிற விஷயம் தான். விஜய் சேதுபதி கேள்வி கேட்கறத பொறுத்து தான் நம்ம அடுத்து என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. அடுத்த ப்ரோமோ பார்த்துட்டு மற்ற விஷயங்கள் வந்து பேசலாம். உங்களுக்கு என்ன தோணுது தாராளமாக கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நிறைய பேசலாம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள்.